حي على الصلاة. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். நான் இங்க திருநெல்வேலியில இருந்து பேசுறோம். சொல்லுங்க. சர்க்காத் வந்து ரமலான்ல கொடுப்போம், அந்த மாதிரி சட்டை வச்சிருக்கிற கட்டாய ரமலான்ல கொடுப்போம், அது ரமலான்ல கொடுக்கறதா சிறப்பு வச்சிருக்கிறீங்களா? சொல்கிறேங்க. ஜக்காத் வந்து ரமலானில் தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது பெரும்பாலும் ரமலானிலே வரக்கூடிய சந்தேகம். ஜக்காத் வந்து ரமலானில் தான் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி நல்ல விஷயத்தை வரைக்கணும். ரமலானில் கடமையாக்கப்பட்டது நோன்பு மட்டும்தான். ரமலானில் கடமையாக்கப்பட்டது நோன்பு மட்டும்தான். தொழுகைக்கும் ரமலானுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதே மாதிரி ஜக்காத்துக்கும் ரமலானுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஜக்காத்துக்கும் ரமலானுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எப்படி தொழுகைக்கும் ரமலானுக்கும் சம்மந்தம் இல்லையோ அந்த மாதிரி. ஆனால் நம்ம நிறைய பேர் தப்பு என்ன பண்ணிட்டு இருக்கோன்னா, வருஷம் பூரா தொழுவ மாட்டோம், ரமலானில் மட்டும் பள்ளிவாசல் ஆபாதாக்கிடுவோம். பள்ளிவாசலில் வளமையாக தொழுவரும் கூட இடம் இருக்காது, அந்தளவுக்கு கூட்டம் நிரம்பி வழியும். இது ஏன்னா நம்முடைய தவறான எண்ணம், தவறான நம்பிக்கை. நோன்பு வச்சா தொழுவணும் சார், நோன்பு வச்சா தொழுவணும் இல்லை, நோன்பு வச்சாலும் வைக்காட்டாலும் வருஷம் பூரா தொழுவணும். நோன்பு வச்சாலும் வைக்காட்டாலும் வருஷம் பூரா தொழுவணும். தொழுகை என்பது வருடம் முழுவதும் கடமை. நம்ம அது தெரியாமல் ரமலான் நோன்பு வச்சா தொழுவணும்னு நினைக்கிறோம். இது தப்பு. இந்த எண்ணத்தை மாற்றிங்க. ரமலானில் மட்டும் தொழுவுறவங்க அல்லாட்ட கேளுங்க, அல்லா ரமலானில் தொழுகிற பாக்கியத்தை கொடுத்த மாதிரி வாழ்க்கை முழுவதும் தொழக்கூடிய பாக்கியத்தை கொடுடலா அப்படின்னு கேளுங்க அல்லாட்ட. அதனால் அதுக்காண்டி அப்போ தொழுகைக்கு ரமலானுக்கு சம்மந்தம் இல்லையா, அவனை இனிமேல் தொழுவும் போட அப்படின்னு விட்டுறாதீங்க. ரமலானிலும் தொழ வேண்டும், ரமலான் அல்லாத காலங்களும் தொழணும். அதே மாதிரி தான் ஜக்காத் என்பது. ஜக்காத்துக்கும் ரமலானுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஜக்காத் என்பது வருடத்திற்கு ஒரு முறை கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டிய இபாதத்து. வருடத்துக்கு ஒரு முறை கணக்கு பார்க்கணும், கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டிய இபாதத் தான் ஜக்காத்து. அந்த ஜக்காத்தை நீங்கள் கணக்கிடக்கூடிய அந்த ஆண்டு நிறைவு அப்படிங்கிறது ரமலான் கணக்கு வச்சுக்கலாம். ஏன்னா மற்ற நாளில் கொடுக்கக்கூடிய ஜக்காத்தை விட ரமலானில் கொடுப்பது 700 மடங்கு நன்மை அதிகம். அதனால் இந்த வருஷம் நம்ம டேர்ன் ஓவர் பார்ப்போம் இல்லையா, வருஷம் தான வியாபார கணக்குங்கிறது மார்ச் மாதத்தில் டேர்ன் ஓவர் பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஜக்காத்து கணக்கை நீங்கள் ரமலானில் டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா, ரமலானில் கணக்கு பார்க்கக்கூடிய நாளாக வச்சுக்கிட்டிங்கன்னா, ரமலானில் ஜக்காத்து கொடுக்கும் பொழுது நன்மை அதிகம். அப்படிங்கிறனால தான் பெரும்பாலும் ரமலானில் ஜக்காத்து கொடுக்குறாங்க. மற்றபடி ரமலானுக்கும் ஜக்காத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது.